वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्व. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா திருமண தடை, அது மற்றும் அதற்கான பரிகாரங்கள். திருமணமே ஆகலை, செவ்வாய் தோஷன்றாங்க, சர்ப்பதோஷன்றாங்க, குருபலம் இல்லைன்றாங்க, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, வயசு 40க்கு மேலே போயிடுச்சு, 35 ஆகுது, இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பரிகாரமும் பண்ணிட்டோம், நிறைய செலவு பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றுமே மாறலை அப்படின்றாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு, அதுக்கான பரிகாரமும் கூட. முதல்ல நீங்கள் 2 வகையான பரிகாரம் சொல்கிறேன். ஒன்று கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போயிட்டு நீங்கள் அந்த கோயில்களை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் வீட்டு பக்கத்தில் எளிமையான பழமையான சிவன் கோயிலில் பண்ணக்கூடிய பரிகாரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பயணம் பண்ணி போய் அதுக்காக நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம்னா, முதல்ல ராமேஸ்வரத்தில் போயிட்டு அந்த அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி அம்பாளுக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கு அடுத்து திருச்செந்தூருக்கு போயிட்டு கடலில் நீராடி நாழிக்கிணறில் குளிச்சுட்டு அங்கே இருக்க முருகருக்கு நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே லக்ஷ்மி துர்கை எங்கே இருக்காங்கன்னு தேடி பாருங்கள், நிச்சயமாக இருப்பாங்க. அந்த லக்ஷ்மி துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை ராகுகாலம், வெள்ளிக்கிழமை ராகுகாலம். செவ்வாய்க்கிழமை ராகுகாலத்தில் 5 நல்லெண்ணெய், சிவப்பு கலர் திரி போட்டு தீபம், செவ்வரளி பூ அவங்களுக்கு சாத்துருங்க. அதேமாரி வெள்ளிக்கிழமையில் 5 நெய் தீபம், செவ்வரளி பூ அவங்களுக்கு சாத்தி வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த இப்போ நீங்கள் போடுற தீபத்தில் எலுமிச்சை தீபம் போடுறாங்க, அதுவும் போடலாம், ரொம்ப நல்லது தான். எலுமிச்சை தீபமும் நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா மண்ணகல் தீபமும் ஓகே தான். இதை நீங்கள் கரெக்டாக ஒரு எத்தனை வாரம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வாரம் போட்டால் போதும். செவ்வாய்க்கிழமை 4 வாரம், அடுத்து வெள்ளிக்கிழமை போட போகிறீங்க. இது ஒரு 4 வாரம் பண்ணிவிட்டு கடைசி வாரம் நீங்கள் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு புடவை சாத்துடுங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணி புடவை சாத்தணும் இல்லை, ஒரு புடவை சாத்துருங்க, ஒரு பிரார்த்தனையும் வச்சுங்க. இது நீங்கள் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகி விரைவில் உங்களுக்கு வரணும் அமையத்தை பார்க்கலாம். இது நம்ம பயணம் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம். எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, வீட்டு பக்கத்துலேயே எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, பழமையான சிவன் கோயில் எது உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்குதுன்னு பார்த்துங்க. அந்த சிவன் கோயிலில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு சிவனுக்கு பாலாபிஷேகம், அங்கே இருக்கிற விநாயகருக்கு பாலாபிஷேகம், முருகருக்கு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கான வஸ்திரத்தை நீங்கள் தானமாக கொடுத்துடணும். சிவனுக்கு, விநாயகருக்கு, முருகருக்கு கொடுத்துட்டு, முருகருக்கு செவ்வரளி, விநாயகருக்கு அருகம்புல், வெள்ளரிக்கம், சிவனுக்கு நாகலிங்க பூ, இதை நீங்கள் கொடுத்துட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுங்க. திருமண தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி திருமணம் நடைபெறணும்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு, இப்போ நான் முன்னாடி சொன்ன இதே தான், லக்ஷ்மி துர்கை எங்கே இருக்காங்கன்னு பார்த்துங்க. அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமையில் 5 எலுமிச்சை நல்லெண்ணெய் தீபம், சிவப்பு கலர் திரி போட்டு 4 வாரம். அதேமாரி வெள்ளிக்கிழமையில் 5 எலுமிச்சை பழம் விளக்கு அல்லது மண்ணகல் விளக்கில் நெய் தீபம் போட்டுக்கணும். 5 நெய் தீபம், செவ்வரளி பூ போட்டுட்டு கடைசி வாரம் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை, அந்த லக்ஷ்மி துர்கைக்கு ஒரு புடவை சாத்தி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, எப்படியாப்பட்ட திருமண பிரச்சனையும் வரனே கிடைக்கல, காலதாமதம் ஆகுது, தோஷம் இருக்குது, எல்லாமே நிவர்த்தி ஆகுறது, நீங்கள் அந்த அதிசயத்தையும் பார்ப்பீங்க. உங்களுக்கு திருமணம் விரைவில் நிச்சயிக்கப்படும். வாழ்த்துக்கள். நன்றி.